திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமிகு கே மாரிமுத்து ஐயா அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு இந்த 20ஆம் ஆண்டு விழாவிற்கு வரவேற்று வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடை கிடைக்கிறோம். நெல் ஜெயராமன் அவர்களுடைய பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் சார்பில் நடைபெறுகிற இந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாடு புதுச்சேரி மாநில இயற்கை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புமிகு வேணுகோபால் அவர்களை இங்கே முன்னிலையிட்டிருக்கிற மிக சிறப்பான இயற்கை விவசாயமாக இருந்தாலும் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிற இங்கே முன்னிலையிட்டிருக்கிற மதிப்புமிகு ஆளுமைகளை இங்கே சிறப்பாக வருகிறது இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதிப்புமிகு தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோல் மதிப்புமிகு மகத்துவமான தலைவர்கள் எல்லாம் இங்கே நான் நிறைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நேரம் கருதி அவர்களுடைய பெயரை என்னால் குறிப்பிட இயலாமைக்கு நான் வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே 20 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த தேசிய நெல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் இந்த திருவிழா தந்திருக்கிறது. நான் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய உத்வேகம் தருகிறது. நிறைய இளைஞர்கள் விவசாயிகள் வருகிறார்கள். நிறைய பெண் விவசாயிகள், ஆர்வமுள்ள விவசாயிகள் வருகிறார்கள். மெத்த படித்தவர்கள், அறிவுசார் சிறப்பு மிகுந்த இளைஞர்கள் எல்லாம் பல்வேறு தொழில்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மண்ணின் பெருமைக்காக மண்ணை மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக விவசாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல அறிவார்ந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த மையத்தில் மையம் கொண்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயம் ஒரு தொழில் அல்ல, விவசாயம் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த விவசாயத்தை கொண்டு செல்லுகிற மதிப்புமிகு ஆளுமையாக இருக்கிற நம்மாழ்வார் உள்ளிட்ட அவருடைய வாரிசுகளாக பல ஆளுமைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெருமையாக இருக்கிறது. அந்த பெருமையோடு நானும் இங்கே இருக்கிறேன். நான் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வருகை தந்துருவார்கள் 11 மணி அளவில் என்று நான் வருகை தந்தேன். ஆனாலும் நம்முடைய அமைச்சர் வரவில்லை. வந்து கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அவர் வருவார். வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை எல்லாம் தமிழ்நாடு அரசு இந்த விவசாயத்தை பற்றி எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய திட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம், உங்களுக்கான நம்பிக்கைக்குரிய விவசாய அந்த ஆட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்று நம்பிக்கை அளிப்பதற்காக நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வர இருக்கிறார்கள். வருகிற 6ஆம் தேதி நமக்கு வேளாண் துறைக்கென்று தனி பட்ஜெட்டையும் அந்த அமைச்சர் அவர்கள் தனியாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறார்கள். அதே போல் அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். அந்த வேளாண் பட்ஜெட்டில் நமக்கான இயற்கை விவசாயமாக இருந்தாலும், அதே போல் பாரம்பரியமான விவசாயமாக இருந்தாலும், அதே போல் விவசாயத்தினுடைய புரட்சி ஏற்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான அறிவியல் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கும் நிறைய திட்டங்களையும் அவர் அறிவிப்பார் என்று நான் நம்புகிறேன். அதே போல் இந்த விவசாயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த விவசாயிகளுடைய நலனில் அக்கறையோடு இந்த ஆட்சி இருக்கும். அந்த நலனுக்கான திட்டங்களும் அந்த வேளாண் பட்ஜெட்டில் அந்த வரவு செலவு அறிக்கையில் நிச்சயமாக இருக்கும் என்று உங்களை போன்று நானும் நம்புகிறேன். ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நம்முடைய கீழத்தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் பெற்றிருக்கிற இந்த விவசாய பயிர்க்கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்வார்களா என்ற ஒரு பெரும் இயக்கம் எல்லோரிடமும் இருக்கிறது. அப்படி விவசாயத்தில் நாம் காலங்காலமாக உழைத்து கொண்டு உழவன் கணக்கு பார்த்தால் உழவு கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். அதுபோல உழைத்து போய் இன்றைக்கு பெரும் கடனில் சிக்கி தவிக்கிற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்ற ஒரு அறிவிப்பு வரும் என்று நாம் முழுமையான அறிவிப்பு வரும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். 50% அளவில் அதற்கான முயற்சியை இந்த அரசு எடுத்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம்தான் பட்ஜெட்டில் வரும் என்று நாங்கள்
எதிர்பார்த்திருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய கட்சி சார்பிலையும் நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். முழுமையான கடன் தள்ளுபடியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். விவசாயிகளுடைய கடன்களை நீங்கள் தள்ளுபடி செய்கிற போதுதான் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை உச்சத்திற்கு வரும் என்பதனை நாங்கள் நிச்சயமாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம், கொண்டு செல்வோம். இதெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோம். அழகான நினைவு பரிசை கொடுக்கிறாங்க. நல்ல ஒரு கரவொலி எழுப்பி இந்த நினைவு பரிசு அவர்களுக்கு சிறக்க வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நன்றி.